ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தனுசு ராசி அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா குரு அதிபதியாக கொண்ட ராசி. தனுசு ராசி எப்படின்னு பார்க்கும்பொழுது குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அவர் நல்ல பூமி, நல்ல இடம் வாங்கிட்டு நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாரு, ஒரு நல்ல அரசு வேலை இருக்குது அவர்கிட்ட, நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு குருவுடைய தேவை கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அவர் நல்லா இருக்க முடியும். ஏன்னா தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜாதகத்தில் குருவுடைய வீட்டில் இருப்ப குருவுடைய பலன் அவர் இருந்தால் மட்டும்தான் அவருடைய வளர்ச்சி மேம்படும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனுசு ராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டமாகவே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களையும் பார்க்குறேன். அப்போ பொதுவாக எல்லாருக்கும் சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ ரெண்டு விஷயத்தில் நிறைய பார்க்கும்போது பொது படம் ஆகும் இல்லை வேறு ஏதாவது படங்கள்லாம் பார்க்கும்போது சிந்தனை என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு சில கேள்வி எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ நல்லா இருக்கக்கூடிய படம் நல்லா இருக்குன்னு தான் அவர் சொல்லியாரு, உங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கணும். அப்போ பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த குரு அமைப்பு சார் நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நல்ல வேலைகளை தேர்ந்தெடுக்கலாம். குரு அப்படிங்கிறவர் பல தொழிலுக்கு வித்திடக்கூடியவர். பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு கெட்டாலும் கூடிய நன்மை, குரு நல்ல இடத்துல இருந்தாருன்னா அதை விட கூடிய நன்மை பொதுவாக பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த குரு பாபாவுடைய அமைப்பு பலதரப்பட்ட அமைப்புகள் இருந்தாலும் குரு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அரசு உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காரு, ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கிறாரு, அவங்க 10 பேர் அவர்கிட்ட கீழே வேலை செய்கிறாங்க, ஒரு ஐஏஎஸ்ஸாக இருந்தார், ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தார், அல்லது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சர், ஒரு ப்ரொஃபஸராக இருக்காரு, அவர் அவர் தான் ஒரு பெரிய அதிகாரி அப்படின்னு சொல்கிறவங்க சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக குருவுடைய தைரியம் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி குரு நல்ல அற்புதமானவர். குரு கண்டிப்பாக ஒரு நல்ல வளர்ச்சியான பாதையை கொண்டு போகும். ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் ஒரு கெட்ட விஷயத்தில் நோக்கி அவர் பயணம் செஞ்சால் கூட அதை திருப்பி அவர் டார்கெட் பண்ணி அவர் நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி ராசி தான் உங்களுடைய ராசி. அப்போ உங்களுடைய ராசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை பார்க்கலாம். அரசு வேலையில் நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அல்லது டீச்சிங் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அல்லது பார்த்தீங்கன்னா பேங்கிங் லைன், இந்த 3 விஷயங்களுமே நீங்கள் சூப்பராக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அரசு வேலைக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசியிலிருந்து அந்த 10 அதிபதி 5ஆம் இடம் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, லக்னத்திலே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, இதோடைய பலனும் உங்களுடைய திசாபத்தி ஒத்து வந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அரசு வேலைக்கு 100% கிடைக்கும். அதே மாதிரி திரியோக அடிப்படையும் சில திறனுடைய பவன்கள் உங்களுக்கு நல்லா இருந்துருச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு உறுதி அரசு வேலையை பொறுத்த வரைக்கும். சரிங்க, எனக்கு வெளிநாடு வேலை எப்படி இருக்கும், எனக்கு அரசு வேலை எப்படி இல்லை, நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன், வெளிநாடு வேலை எப்படி இருக்கும், உங்கள் ஏதாவது நல்லா இருக்கும்னா நல்லா இருக்க முடியுமா, அல்லது சுயதொழில் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சுயதொழிலுக்கு வித்திடக்கூடியவரும் அந்த குருபவான் தான். ஒருத்தர் நல்ல சுயதொழில் நான் தான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சுயதொழில் அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணிட முடியாது. அதுக்கு காசு இருக்குது, என்கிட்ட பணம் ரொம்ப இருக்குது, அப்பா வச்சுருக்கிறார், தாத்தா வச்சுருக்கிறார், ஊரே சொத்து இருக்குது, இடம் வித்துட்டாரு, லாபம் வந்துருச்சு, என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நான் ஒரு சுயதொழில் பண்ணல, கடன் வாங்கி லோன் போட்டு ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை இதுதான். ஏன்னா பணத்தை போட்டு பணம் எடுக்கும் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற என்ன இருக்கும். அந்த பணம் போடக்கூடிய முதலீடு உங்களுக்கு சரியாக இருக்குதா அப்படிங்கிறத விட நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு சரியாக இருக்குதாங்கிறது தான் முக்கியம். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொன்னால் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்தி கூர்மையை நீங்கள் அறிவுப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு அதை சிங்க் ஆகுறது வேலை செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லைனில் பணம் கொடுத்து வாங்கணும்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உணவு ஃபுட்ஃபீல்டில் இருக்கிற நான் சொல்ல ரெஸ்டாரண்ட் வைக்கலாம், அல்லது ஹோட்டல் வைக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு தங்கு விட இந்த மாதிரி ஹோட்டல் சம்மந்த விட கட்டி கூட வாடகை விடலாம், அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறது வியாபாரம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது சாதன பொருட்கள் நீங்கள் கடை வைக்கலாம், உங்களுக்கு பியூட்டி பார்லர் வைக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா சலூன் வைக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வாங்கிட்டு பொருளை போட்டு நம்ம இந்தியாவில் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் எப்படின்னா மழை சார்ந்த பொருட்கள், இந்த மிளகு நெத்திப்பூ இது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உணவு ஃபுட் ஐட்டம் சம்மந்தப்பட்ட இயற்கையாக விளங்கக்கூடிய ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதன் மூலியமாக சில லாபங்கள் பார்க்கலாம். சித்தா சம்மந்தப்பட்ட சித்தா வைத்தியம் பார்க்குறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜோதிடராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஜோதிடத்தை அனுபவமாக பேசுகிறார், கரெக்டாக வாக்கு பயிர்றது, அதெல்லாம் குருதா தேவை. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் கண்டிப்பாக தனுசு ராசியை பிறகு எல்லாமே பண்ணலாம். அதனால ஒரு அற்புதமான ராசி, இந்த தொழிலில் ஒரு மேம்படக்கூடிய சிறப்பு மிக்க ஒரு சில நன்மைகளை சந்திக்க
நினைக்கக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு ஒரு சில விஷயங்கள நீங்க கரெக்ட்டா கொண்டு போனப்பட்டு தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ வந்து நீங்க கூட்டுத் தொழிலை வந்து முதல்ல அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு கூட்டுத் தொழிலை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப பெட்டர். அதே மாதிரி இல்ல கூட்டுத் தொழில் பண்ணிட்டு இருக்கிற நபரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சூழ்நிலை பொறுத்து நீங்க வந்து வெளிய வரலாம். அல்லது அதிலேயே பண்ணிட்டு இன்னொரு தொழில் நீங்க உங்க சுய முயற்சியில பண்ணீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா 100% அதில நீங்க சக்ஸஸ் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பண வரவுகள், திடீர் பண வரவுகளும் உங்களுக்கு கண்டிப்பா இயல்பாவே இருக்கும். அதன் மூலியமா லாபங்கள் உங்களுக்கு இருக்கும். நடைமுறையில கோச்சாரம், ஏமச்சனி, அஷ்டமச்சனி இந்த மாதிரியான வரிசை விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அதை பொறுத்து மாறுபடலாம். மத்தபடி உங்களுக்கு பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ஒரு ராசிக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எளியவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மைண்ட் உங்கள்ட்ட இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பீங்க. அதே மாரி உங்களை உற்றார் சுற்றி இருக்கிற நண்பர்கள், அதே மாரி குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, அடுத்து பிள்ளைகள், அப்பா, அம்மா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு பாண்டிங் எப்பவுமே உங்கள்ட்ட இருக்கும். நீங்களும் அவங்கள்ட்ட நல்ல ஒரு உதவியாக இருந்திருப்பீங்க. ஒரு நம்பிக்கையான ஆள் நீங்க உண்மைய சொல்லப்போனா. யார் ஏதாவது சொன்னாலும், இதுதான் அப்படின்னு ஒரு ரகசியம் சொன்னாலும், அத உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்குவீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஆனா, அதனால இப்போ துரோகங்களையும் சந்திச்சிருக்கிறீங்க. கண்டிப்பா அத பத்தியான ஒரு எண்ணம் மட்டும் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா, நம்ம என்ன நல்ல விஷயம் பண்ணோம், நமக்கு மட்டும் நடக்குது அப்படிங்கிற மாரி இருக்கும். ஏன்னா, குருவ பொறுத்தவரைக்கும் தவறான சிந்தனையை கொடுக்க மாட்டார், நல்ல சிந்தனை கொடுப்பார். அந்த மாதிரியான நபர் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக உங்களுக்கு ராசிக்கு நீங்க இந்த மாதிரியான தொழிலும், இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து நீங்க பண்றது ரொம்ப நல்லது. அதே மாரி உங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரியான வழிமுறைகள கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில நிறங்கள் ஆடைகள் அணிஞ்சிட்டு போனீங்கன்னா, அது சக்ஸஸ் கொடுக்கும். அதில பார்த்தீங்கன்னா, இளம் நீலம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இளம் நீலம்னு சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா, லைட் ப்ளூ வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மஞ்சள் அப்படிங்கிறது வந்து அதிகபட்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து, வெள்ளை அப்படிங்கிற நிறம் அணிந்து நீங்க ஒரு முக்கியமான காரியங்களுக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகும். அதே மாரி நீங்க கிழமை அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமை உங்களுக்கு ரொம்ப அற்புதமான கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிற நாள்ல நீங்க ஒரு விரதம் இருந்து, உங்களுக்கான பிரார்த்தனைய வந்து வச்சுட்டு, அன்னைக்கு நாள் வந்து முழுவதுமாவே உங்க மனசு சுத்தமா வச்சுக்கிட்டு, அன்னைக்கு நாள் வந்து சாப்பிடாம இருக்கக்கூடிய விரதம் கூட இல்ல. உண்ணாவிரதம் கூட வேண்டாம். நீங்க மனசுல சுத்தமா இருந்து, எச்சில் படாத சோற காத்துக்கு வச்சுட்டு, அன்னைக்கு நாள் உங்களுடைய எண்ணங்கள வந்து மேல்நோக்கி வச்சுட்டு நடந்து கொண்டு நினைக்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் வருகிற நாட்கள நீங்க பார்ப்பீங்க. வாரத்துல ஒரு நாள் கடைப்பிடிங்க. வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, குரு ஆலங்குடிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னா, வீட்டிலேயே குருவான வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ட பார்க்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாதத்துல 31 நாள் இருக்கு அப்படின்னா, அந்த 31 நாள் ஒரு சில நாட்கள் ஒரு நல்ல நாளா இருக்கும். அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7ஆம் வயது அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் தேதி ரொம்ப நல்லாயிருக்கும். 9ஆம் தேதி ரொம்ப நல்லாயிருக்கும். 23, 26 இந்த மாரி நாட்கள் வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கும். உங்களுக்கு வயது அடிப்படையில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில ஒரு சில மந்த நிலை இருக்கிற மாரியான ஃபீல் இருக்கும். குறிப்பிட்டு 19 வயசுலருந்து 27 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய போராட்டங்கள சந்திப்பீங்க. படிச்சு முடிச்சு ஒரு வேலை அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. 27லேருந்து ஒரு 33 அப்படிங்கிற காலகட்டம் ஒரு மாரியான முகத்துல மந்தமான நகர மாரி இருக்கும். 33லேருந்து 39 வயசு வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கிற மாரி இருக்கும். பெரிய திரும்ப நான் 40லேருந்து ஒரு 47 வயசு வரைக்கும் மந்தம் ஏற்பட்டேன். திருப்பி சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த மாரி மாரி நியூட்ரலான ஒரு பலன தான் உங்களுடைய ராசிக்கு அமைப்பு சாரம் மையடிப்புல குடுப்பார். மத்தபடி நல்ல ஒரு ராசி, நல்ல ஒரு பலன் இருக்கு. நீங்க குலதெய்வத்தை முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க. மேலும் மேலும் நல்ல நன்மை ஏற்பட இந்த குலதெய்வத்தை வணங்குகிறேன். எல்லா வளமும், எல்லா நேரமும், எல்லா எப்பவும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.